பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல வேளையில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வேதம் விதமாய் சொல்லுகிறது, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று. பாருங்க, லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டாராம். கர்த்தர் கண்டு லேயாலை ஆசீர்வதிக்கிறார் தேவன். லேயால் இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தரின் சிறுமையை நினைத்தருளார் என்று. என கண்மாணவர்களை, கர்த்தர் உங்கள் சிறுமையை நினைக்கிறவராய் இருக்கிறார். கண்ணீரை மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் லேயால் தன் குடும்பத்தினால, தன் கணவனால, தன் வீட்டுல இருக்கிறவங்கனால நேசிக்கப்படாத ஒரு பாத்திரமா இருந்தாங்க. ஆம், யாக்கோப்பு லேயால அந்த அளவுக்கு நேசிக்கல. யாக்கோப்பு லேயாளுடைய புருஷன். லேயால அந்த அளவுக்கு நேசிக்கல. லேயால் தன் சரீரத்துல குறைபாடு, ஒரு 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 கண்ணில குறைபாடு இருக்கிற ஒரு ஸ்திரீ. தன் சரீரத்துல ஒரு பலவீனமான ஸ்திரீ, கூச்ச பார்வை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பலவீனமான ஒரு ஸ்திரீயை தன்னுடைய கணவன் அவர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார், அல்லது நேசிக்க மறுக்கிறார், அல்லது அந்த அளவுக்கு நேசிக்கவில்லை. லேயால் புறக்கணிக்கப்படுகிறதையும், லேயால் தனிமைப்படுத்தப்படுகிறதையும், லேயால் அற்பமா எண்ணப்படுகிறதையும் தெய்வம் நினைத்தருனா. எனக்கு அன்பானவர்களே, உங்க குடும்பத்துல உங்களை யாருமே புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஒருவேளை உங்களை புறக்கணிக்கலாம், உங்களை தனிமைப்படுத்தலாம், உங்க மேல நீங்கள் காமிக்கிற அன்புல ஒரு துளி கூட உங்களுக்கு திரும்ப வராம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கலாம். லேயாலை கர்த்தர் கண்டார். வசனம் சொல்லுகிறது, லேயா உங்களுடைய சிறுமையை கர்த்தர் நினைத்தருளான் என்று. உங்களுடைய சிறுமையை கர்த்தர் நினைத்தருளுகிறார். உங்களுடைய எல்லாவித பிரச்சனையும் கர்த்தர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் லேயாலை கண்டறிந்தவர், லேயாளுடைய சிறுமையை கண்டவர், லேயாளுடைய அற்பமான சூழ்நிலையை கண்டவர். உங்க சூழ்நிலையை காண்கிறார். உங்க வீட்டினால, உங்க குடும்பத்தினால, யாரோனால ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அதனால வேதனையோடு கூட இருக்கலாம். என்றைக்கு இந்த பிரச்சனை மாறுமோ, என்றைக்கு என் நிந்தை மாறுமோ, என்றைக்கு இந்த சூழ்நிலை மாறுமோ என்று காத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஆமா, கர்த்தர் உங்கள் சிறுமையை நினைத்து வருகிறார். கர்த்தர் உங்கள் அற்பமாய் மற்றவர்களை எண்ணுகிற நினைக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். கர்த்தர் உங்களுடைய எல்லா வித கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுவார். உடைய நிலைமையை மாற்றுவார். லேயாளுக்கு இறங்கி அற்புதம் செய்த தேவன், அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை கட்டளையிட்ட தேவன், அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு காணப்படுகிற எல்லா உங்க வேலை ஸ்தலத்திலயா இருக்கட்டும், அல்லது உங்க ஊழியத்திலயா இருக்கட்டும், உங்க குடும்பத்திலயா இருக்கட்டும், உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா, கர்த்தர் உங்களை மகிமையா எடுத்து பயன்படுத்துவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நல்ல ஆண்டவரே, லேயாளை போல யாரெல்லாம் தான் அற்பமா எண்ணப்படுறாங்க, தான் ஒதுக்கப்படுறாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ, அவளோடு கூட கர்த்தர் இந்த வேலையை பேசியிருப்பதற்காக நன்றி. ஆமா, லேயாலை கர்த்தர் பார்த்தார். லேயாளுடைய சிறுமையை கர்த்தர் பார்த்தார். லேயாலை கர்த்தர் நினைத்தருளான்னு வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, உடைய வார்த்தையின்படி இன்றைக்கு சிறுமையாய் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளி, உடைய துன்பத்தை, உடைய வேதனைகளை, உடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஸ்தோத்திர. லேயாலை நினைத்தருளின தேவன், லேயாளுடைய சிறுமையை எண்ணின தேவன். அப்பா கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதித்த தேவன். இந்த காணொலி பார்த்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசிரிக்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.